சென்னையில் காலையிலிருந்தே புழுதி காற்று வீசி வரும் நிலையில் மெரினா கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்று அரசு தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தலைநகர் சென்னையில் கடந்த ஒரு வார காலமாக வெப்பம் 100 டிகிரியை கடந்து பதிவாக்கி கடும் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்தது. இந்த நிலையில் இன்று காலையிலிருந்து நகரில் பலத்த காற்று வீசி வருகிறது. குறிப்பாக மெரினா கடற்கரை பகுதியில் புழுதியுடன் கூடிய சூறைக்காற்று வீசி கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. சென்னையில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்படும் நிலையில் மெரினா கடற்கரை மற்றும் சென்னையின் இதர கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மோசமான வானிலை காரணமாக ஹைதராபாத்திலிருந்து 82 பயணிகளுடன் சென்னை மீனம்பாக்கம் வானூர்தி நிலையத்தில் தரையிறங்க வந்த ATR என்ற சிறிய ரக வானூர்தி தரையிறங்க முடியாமல் சூறைக்காற்றில் சிக்கி தத்தளித்தது. இதனைத் தொடர்ந்து அந்த வானூர்தி திருப்பதி வானூர்தி நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. மேலும் துபாய், அபுதாபி ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தந்த வானூர்திகள் சிறிது நேரம் வானில் வட்டமடித்து பின்னர் தரையிறங்கின. மேலும் சென்னையிலிருந்து வெளி மாநிலங்களான தில்லி, கர்நாடகா உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் வானூர்திகளும் கோவை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்லும் வானூர்திகளும் அரை மணி நேரம் தாமதமாக கிளம்பின.